அனைவருக்கும் வணக்கம். சிறகின் ஓசை தமிழ் அறிவோம் சேனலில் இன்று ஒரு பழமொழி. அதாவது, மழை காலத்துல ஆத்து நிறைய தண்ணி ஓடிட்டு இருக்கு. எங்க பக்கத்து வீட்டு தம்பி என்ன பண்றான், நான் இப்பதான் போறேன், ஓடி போய் நிறைய மீன்கள்லாம் கிடைக்கும், நான் குடிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ அம்மா சொல்ற ஏண்டாடி வேண்டாண்டா, இந்த விளையாட்டு வீர விளையாட்டுலாம் காவேரியில் தண்ணி வந்தால் என்ன ஆகும், அடிச்சுன்னு போய்டுண்டா ஆலையே அப்படிங்க. பையன் சொல்கிறான், அம்மா 6லையும் சாவு 100லையும் சாவு, இதெல்லாம் பற்றி பயப்படாது, நீ நான் வரேன் அப்படின்ட்டு போனான். தம்பி இங்கே வாப்பான்னு நான் கூப்பிட்டேன். என்னடா 6லையும் சாவு 100லையும் சாவுன்னு எதுக்கு சொல்கிற நீ, இதுக்கு பழமொழி தெரியுமா உனக்கு அர்த்தம் அப்படின்னு. இதானே சொல்லுவோம், ஆபத்தில் போய் மாட்டிக்கும் போது சாவை கண்டு பயப்படாதுன்னு சொல்லுவோம்ல அப்படின்னு. இல்லை, இதுக்கு என்ன இருக்குது தெரியுமா அர்த்தம். அதாவது கர்ணன் இருக்கான் பத்தியா, சிறந்த வீரன். அவன் இந்த பஞ்சபாண்டவர்களோடு இருந்து போரில் எதிர்த்து நின்று போரிட்டாலும் அப்பவும் அவனுடைய வாழ்வில் சாவை எதிர்கொள்ள வேண்டும். இந்த 100 கௌரவர்களோட போய் சேர்ந்து நின்று போரிட்டாலும் அவன் சாவை எதிர்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அவ குந்தி தேவிட்ட சொல்றான், 6லையும் சாவு எனக்கு இருக்கு, 100ல போய் சேர்ந்தாலும் எனக்கு சாவு இருக்கு, இதை பத்தி எல்லாம் ஒரு வீரன் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்றான். இது வீரனுக்கு சொல்ற ஒரு பழமொழி. அதே மாதிரி அமைதி வேண்டும் என்றாலும், நமக்குடைய வீரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் இந்த பழமொழி அதற்கு சொல்லலாம். என்ன தம்பி, புரிஞ்சுதான்? ஓ அப்படியா, சரிம்மா, இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னான். குழந்தைகளே நீங்களும் தெரிஞ்சுக்குங்க, பெரியோர்களை நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. 6லும் சாவு 100லும் சாவு என்றால் இதான் தெளிவான அர்த்தம். நன்றி. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்.